அதை இந்த தெருநாய் சொல்லுது பார்த்தீங்களா, நான் ரொம்ப ஹாப்பி. ஏன் தெரியுமா? இந்த நாயெல்லாம் பேசுதேன்னு எனக்கு ரொம்ப இது. ஏன்னா இந்த நாய்க்கு எவ்வளோ ஒரு இது இருந்ததுன்னா, துட்டை வாங்கின்னு குலைக்கிற நாய் இந்த நாய்க்கே இவ்வளோ திமிரு இருந்ததுன்னா, நம்ம காசு பணம் வாங்காமே நம்ம எந்த நியாயமோ எது நீதியோ அதுக்காக பேசின்னு இருக்கிறோம்ல, அப்போ நம்ம தில்லு தானே. இந்த நாய்க்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு தான் இருந்தேன். ஆனால் இதுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்து இருந்ததுன்னா, நம்ம எல்லாரையுமே நாயின்னு சொன்னோம். இந்த நாய் எச்ச நாய், ஊர் பொறுக்கி நாய் உக்காந்துக்கிட்டு என்னம்மா பேசிச்சு இது. ஐயோ இடையில பார்த்த உடனே ஐயோ எனக்கும் அந்த கட்சிக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஏதோ வந்துட்டு ஒரு நாட்டுக்கு நல்லது வந்து நான் சும்மா ஒரு பொதுமக்களாக பேசுறேன்னு சொன்ன நாய் இது. இந்த நாய் காசு கொஞ்சம் கூட கொடுத்த உடனே மறுபடியும் வந்துடுது. இந்த நாய் குலைக்குது. எப்படி குலைக்குது பார்த்தீங்களா? நல்லா காசு வாங்கினதுக்கு மேலவே குலைக்குது இந்த நாய். இந்த நாயை வச்சுக்கின்னு எல்லாத்தையும் பொழப்பு நடத்துகிறான். என்ன சொல்கிறது இந்த நாயை வச்சுக்கின்னு? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் நாயை நீயே இவ்வளோ ஜல்லாக பேசும்போது எங்கள் பக்கம்லாம் நியாயம் இருக்குது. நாயை நியாயம் இருக்கிறதுக்கும் நான் ஒரு தரமான ஆட்சியை நடத்தி நான் தில்லாக நிற்கிற ஆட்சிக்கு உள்ள ஆளுங்களுக்கு என்ன தில்லு இருக்கும். நாயை நீ வந்து பேச வேண்டிய நாயை, எச்ச நாயை, தெருப்பொறிக்கு நாயை, உனக்கு எவ்வளோ தெனாவிட்டு இருந்தா எல்லாரையும் சேர்த்து சொல்லுவேன் நாயை. உனக்கு என்ன அகங்காரம் இருந்ததுன்னா ஏண்டி நாயை, துட்டு வாங்கின்னு பேசுகிற நாயை, உனக்கே இவ்வளோ இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் நாயை? ஆனால் ஒன்று, இந்த நாய் வந்து நான் நாயின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இல்லை. ஏன் தெரியுமா? நாயை நம்ம ரொம்ப நன்றியாக நினைக்கணும். இந்த நாய் அப்படி கிடையாது. இந்த நாய் வந்து துட்டு வாங்கின்னு முதல்ல பேசிச்சு. பெரிய இன்னும் பேசிச்சு இந்த நாய். முதல்ல எல்லாரும் ஓட்டு போடுவோம். திடீர்னு பார்த்தா நடுவில் காசு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கணுமேன்றதுக்காக நான் இந்த இதெல்லாம் இல்லைங்க, நான் இந்த கட்சியிலலாம் கிடையவே கிடையாதுங்க, நான் சும்மா தான் பேசினேன்னுச்சு. இப்போ திருப்பியும் அதிகமாக காசு கொடுத்தோன்னு இந்த நாய் வந்து குலைக்குது. எப்படி? இதை கூட நாய் சொல்லக்கூடாது, காட்டில் இருக்கிற நரின்னு சொல்லணும். அந்த நரி தான் வந்து இங்கே இருந்தால் கொஞ்சம் அங்கே இருந்தால் கொஞ்சம்னு போவோம். அதனால நாய்க்கு நன்றி இருக்குது. யார் என்ன செய்கிறாங்களோ அதுக்காகவே வாலாட்டின்னு இருக்கும். அதனால் இந்த நரியை வச்சுன்னு ஊழைட்டுன்னு இருக்கிறதுக்கு தான் லாக்கி. நாயை யாரை பார்த்து நாய்ங்கிற? கண்ட நாயின்ற எச்ச நாயை நீ கண்ட நாயா இருந்திருப்படி. யாரை பார்த்து நாய்ங்கன்னு சொல்ற? உனக்கு என்ன அவ்வளோ நெஞ்சழுத்தமா? ஒட்டு மொத்தமா எல்லாரையும் சொல்ற? உன்னை பத்தி எவ பேசினா அங்க போய் பேசிடி நாயை. உன்னை பத்தி பேசினவங்கள பத்தி பேசணும். அதை விட்டுட்டு எல்லாரையும் சொல்ற. இந்த நாய்க்கெல்லாம் பிஸ்கெட் போடுறாங்க. நீ தாண்டி எச்ச நாயை பிஸ்கெட் வாங்கின்னு நீ குலைச்சின்னு இருக்கிற. நாங்கெல்லாம் யாரும் போய் பிஸ்கெட் வாங்கின்னு வரல. உனக்கு பிஸ்கெட்டும் குத்து, இன்னொன்னையும் குத்து, துட்டையும் குத்து, உன்னை நிற்க வச்சுக்கிறாங்கல்ல பேசுறதுக்கு. அதை மாதிரி நாங்கள் கிடையாது. எச்ச நாயை நீ வந்து எங்களை நாயன்னு சொல்லுவியா? உன்னெல்லாம் இன்னைக்கு ஏன் உன்னை கைது பண்ணாம உட்காந்துக்கிறாங்க? எல்லாரையும் நாயின்னு பேசுவேன். அப்போ பச்சாதாபம் பார்க்குற ஆட்சியில் உக்காந்துன்னு இருக்கிற நீயெல்லாம் வந்து எங்களை பேசுறியா? நாயை, திருட்டு நாயை, ஓடுகாலி நாயை. நடுவில் வந்து முதல்ல வந்து எல்லாரும் ஓட்டு போடுங்க, நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும்னு துட்டு குத்தவொடனே நல்ல வவுன்னு இன்னைக்கு வந்து நடுவில் என்ன சொன்னேன்? ஐயோ எனக்கும் அந்த கட்சிக்கெல்லாம் நான் ஒன்றும் இல்லைங்க, அந்த கட்சியிலலாம் நான் எதுவும் இல்லைங்க, நான் வந்து சும்மா வந்து ஒரு பொதுமக்களாக எல்லாம் வந்தால் நல்லது தானேன்னு நினச்சி நான் பேசினேன்னு சொன்னேன். நீ ஒரு இந்த நாய் கூட கொஞ்சம் காசு கொடுக்கலன்னு இப்போ கூட கொஞ்சம் காசு கொடுத்தவொடனே திருப்பி வந்து குலைக்கிறியா நாயை? துட்டு வாங்கின்னு குலைக்கிற நாயை, எச்ச நாயை, பிச்சைக்கார நாயை, திருட்டு நாயை, திருநாயை, வவ்வுன்னு குலைச்சின்னு இருக்காதடியே. வந்துட்டா எல்லாரையும் சேர்த்து நாயின்னு சொல்றதுக்கு. யாரை கூத்தா உனக்கு அந்த அதிகாரத்தை எல்லாரையும் நாயின்னு சொல்றதுக்கு? என்னமோ நீ என்னமோ சம்பாதிச்சு எங்களுக்கெல்லாம் சோத்தை போட்டு வளர்க்குற மாதிரியும், நீ என்னமோ எங்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சுன்னு இருக்கிற மாதிரி உன் இஷ்டத்துக்கு வாயில பேசின்னு இருக்கிற நாயின்னு. நீ மட்டும் நாயின்னு பேசுனதுக்கு நீ மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கேன், உன்னை மறுபடியும் நாயினே போட்டே வச்சிருவோம். பார்த்துக்க திருட்டு நாயை. உள்ளுக்குள்ளவே திருட்டு வேலை பண்ணின்னு இருக்கிற நாய் நீ பேசுற. ஏதோ ஓடாத பொருளெல்லாம் தூக்கின்னு வந்து வச்சுக்கினா அதெல்லாம் உண்மையாக ஒரிஜினல் பொருள் மாதிரி திருட்டு வேலை பார்த்து வித்துன்னு இருக்கிற நாய் நீ எங்களை வந்து பேசுறியா? லோக்கல் ப்ரைஸில் உள்ளதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஹை ப்ரைஸில் வச்சு விற்கிற நாய் இது. இந்த நாய் இது நம்மளை வந்து சொல்லுது எச்ச நாய், ஓடுகாலி நாய், திருட்டு நாய், துட்டு வாங்கிக்கின்னு பாதியிலே பேசுறத விட்டுப்புட்டு மீதி துட்டு வந்தவொடனே பேசுகிற நாய். இந்த நாயெல்லாம் வந்து நம்மள நாயின்னு சொல்லும்போது நம்ம சும்மா இருக்கலாமா? நம்மளும் நாயின்னு தான் சொல்லுவோம். அதை எச்ச நாய் மூஞ்சாப்பாரு நாயை.